ஆ அங்கே இது பஹ்ரைனில் சன்னு டாக்டர் எல்லாமும் இப்போ பஹ்ரைனில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியா சார்? ஆமாம், என் டாக்டர் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை போய் ஆகணும், இல்லாட்டி அந்த என்ஆர்ஐ அந்த இது ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் ஆகும் இல்லையா. ரெசிடென்ஷியல் இது. ஆமாம், அதனால 6 மாதத்துக்கு ஒரு தடவை போயிடுவா என் மருமக. ஓகே. சன்னு ஒன்று கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வருவான், அப்படி இல்லாட்டி கடைசியில் போய் கூட்டிகிட்டு வர்றதுக்கு போவான். இப்போ கூட்டிகிட்டு வர்றதுக்காக போயிருக்கான். அங்க ஒர்க் பண்றாங்களா சார்? என் சன்னா இல்ல டாட்டர்லா. இல்லை, டாக்டர் இல்லை, இங்கே வந்துட்டால்ல. ஓகே. ஒர்க் பண்ணிட்டு இருந்ததை விட்டுட்டு இங்கே வந்துட்டா. ஓகே. இங்கே வந்துட்டு என்ன செய்ய பார்க்குறா, என்ன சொல்கிறது, பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து, பியூட்டிஷியன் வந்து ஆக்சுவலாக மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கா. ஓ. இங்கே வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் செய்கிறதுக்கு, பியூட்டிஷியன் வேலை பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. சூப்பர் அப்படியா சார். டீச் பண்ணுறதா அப்படின்றத ஒரு டேலமால இருக்குது. ஓகே சார். சரி, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, ம். நம்ம இந்த சைடில் இருந்து லைட் வர்ற மாதிரி தான் வச்சுருக்கோம். ம். என்னதான் சரியில்லிசமாக இருந்தாலும் காரணம் இல்லாமல் லைட்டை மாற்றக்கூடாது, இல்லாட்டி ரியலிசம் போயிடும். ம். சரியா. அதனால் இப்போ நம்ம என்ன செய்வோம், நான் வந்து பர்ன்ஸ் எண்ணாவும் இது கோபால்ட் ப்ளூ, அல்ட்ராமரைன் ப்ளூ, ஏதாவது ரெண்டில் ஏதாவது ஒன்று, ஓகே அதுவும் சார். எடுத்து இங்கே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். லிக்விட் இங்கே வச்சுருக்கேன்னா, எல்லோ இங்கே இருக்குது, கொஞ்சம் போல் வாமிலியன் எடுத்திருக்கேன். ஓகே சார். ஒயிட் ஏற்கனவே இருக்குது, ஆனால் அது காஞ்சிருச்சா என்னன்றது எனக்கு ஷுவராக தெரியல, பார்ப்போம் அது என்ன ஆகுதுன்னு. ஒயிட் வந்து நான் வந்து எப்பயுமே அப்படி ஒரு டியூப் வாங்கி வச்சுருவேன், பெரிய டியூபா? பெரிய டியூபா. ஏன்னா அது ஓடிக்கிட்டே தேவைப்படாது இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும் அது. சார். நீங்க யூஸ் பண்றது கேம்லினா இல்ல வேற பிராண்ட் யூஸ் பண்ணுவீங்களா சார்? இது இது கேமலின் கிடைக்கல எனக்கு எக்ஸ்ட்ரா. இது வெளியே எங்கேயோ போயிருந்தப்போ வாங்கினதுமா, அமெரிக்காவுக்கு மக ஓகே வீட்டுக்கு சார். போயிருந்தப்ப. பெபியோ ஓகே. இது. ஓகே சார். பெபியோ யாரோ கொடுத்தாங்க அங்கே, ஒரு ஏதோ ஒரு ம். டீச் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ யாரோ ஒருத்தவங்க அது கொடுத்தாங்க. கேமல் தான் நான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது. ஓகே சார். இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு குத்து மதிப்பா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறேன். ம். சரியா. அப்போ நமக்கு என்ன வேணும், 3 கிரடேஷன் வேணும் இல்லையா. லைட், அப்போ தான் மீடியம், டார்க். 3D கிடைக்கும். ம். அப்படின்றப்ப நான் அந்த 3 கிரடேஷனுக்கு ஒரு கிரேட் அங்கே ஏற்கனவே இருக்குது, ம். அந்த லேசர் ப்ரௌன். நடுவில் ம். வந்து ஒரு நம்ம மேய்ஸ் இருக்கும் இல்லையா, ம். என்ன சொல்கிறது அதை, வலை மாதிரி. ஸ்வீட் கார்ன், ஸ்வீட் கார்ன்னு சொல்லுவாங்கல்ல. ம். ம். ஸ்வீட் கார்ன் மாதிரி நடுவில் இருக்கும் அந்த தக்காளியோடைய பூ. ஓகே. நடுவில் இருக்கும். கையில் பட்டுருச்சு. ஆ, அதனால அந்த 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 அதை நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு அப்படியே டச் பண்ணிட்டே நான் வந்து பெயிண்டிங்கை வந்து டெவலப் பண்ணிட்டு போகிறதுக்கு பார்க்குறேன். ம். ரொம்ப டீப்பாக உள்ளே போய் வாஷ் பண்ணி அப்படி செய்யாமல் டச் பண்ணிக்கிட்டே போயிடுற மாதிரி. ம். கொஞ்சம் கலர் வந்து திக்காக தான் இருக்குது, திக்காக தான் எடுத்திருக்கேன். ம். இப்போ இதோடைய ஷேடோ இங்கே விழும் இல்லையா, அப்படி அது விழுகிற மாதிரி ம். அங்கே காட்டிடுறேன் இதை.
இங்கெல்லாம் டார்க் வைக்கணுமா அங்கெல்லாம் வச்சிட்டோம்னா ம். லேசாக நம்ம வந்து 3D அங்கங்கே டச் பண்ணிட்டு போனாலே அந்த எஃபெக்ட் வர்றத மாதிரி கொண்டாந்துடலாம். சரி. இப்போ நான் வந்து அந்த ஷேடோவை கொஞ்சம் கிளியராக ஃபினிஷ் பண்ணலான்றதுக்காக என்ன செய்கிறேன், கொஞ்சம் போல் ப்ளூவும் கொஞ்சம் போல் ஒயிட்டும் எடுத்து நல்ல லிக்விட் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் ப்ளூ கொஞ்சம் போல் ஒயிட்டு ப்ரௌன் வந்து ஏற்கனவே இருந்தது ப்ரஷ்ஷை கழுவாமையே செய்கிறேன். அதுல இருக்குது. ம். எல்லாம் செய்யக்கூடாது, ஆனால் செய்ய வேண்டியதுதான், என்ன பண்ணுறது. இப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த ஷேடோவை அவ்வளவு டார்க்காக இல்லாமல் காட்டுறேன், ஆனால் ஃபினிஷிங்காக கொண்டு போகிறேன். ம். ரஃப்பாக இருந்துச்சு இல்லையா, ரஃப்பாக வந்து எப்படி இருந்துச்சு, மேலாப்பில் கலர் வச்சு தேய்ச்சி விட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை ஃபில் பண்ணுறேன். நான் ஃபில் பண்ணி டெக்ஸ்சர் துணியோடைய டெக்ஸ்சர் தெரியாத லெவலுக்கு அதை ஃபில் பண்ணிட்டு கொஞ்சம் பெயிண்ட் வந்து திக்காக தான் இருக்குது, கொஞ்சம், ரொம்ப இல்லை, கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. பெயிண்டிங் நம்ம விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப, கேலரிஸ்க்கு நம்ம கொடுக்குறப்ப, கேலரிஸ் வந்து பெயிண்டிங் வந்து கொஞ்சம் பெயிண்ட் வந்து திக்காக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து அது வந்து ஒரு குவாலிட்டி பெயிண்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. கிளையண்ட்ஸுக்கு வந்து அந்த இம்பாஸ்டோன்ற ஒரு டெக்னிக் இருக்கு இல்லையா, ஆமாம் சார். இம்பாஸ்டோ டெக்னிக் வந்து என்னமோ ஒரு பயங்கரமான ஒரு ஹை குவாலிட்டி பெயிண்டிங் டெக்னிக் அப்படின்றது மாதிரி அது அந்த ஆர்ட் கிரிட்டிக்ஸ் அவங்க அப்படிலாம் கிளப்பி விடுறது. அப்பதான் பெயிண்ட் நிறைய வைக்கல சார், நிறைய பெயிண்ட். அது அதுல கேவலமான புத்தி என்னன்னா, மனுஷங்களுக்கு வந்து அடுத்த ஆள் வந்து இப்போ ஒருத்தனை வந்து ஒரு வேலை செய்ய சொன்னோம்னா அந்த வேலை செய்கிறவன் வந்து கஷ்டப்பாடுபட்டு ஊன்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தான்னா, ஐயோ எவ்வளோ கஷ்டப்பாடுபட்டு வேலை பார்க்குறான்னு வாங்க. அமைதியாக வேலை செய்கிறவங்க, அமைதியாக வேலை செஞ்சுட்டு இருந்தான்னா வேலை பார்க்குறியா பார்க்கலையாடான்னு வாங்க. அது 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 ஒரு நேச்சர், ஹியூமன் நேச்சர். அது ரொம்ப வருத்தமான காரியம். ஆனால் அது இருக்குன்றப்ப நம்ம அதை இக்னோர் பண்ண முடியாது இல்லையா. அப்போ நம்ம இதை பிஸ்னஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோன்னா, பெயிண்ட் வந்து நிறைய செலவாக இருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தான்னு அவனுக்கு பார்க்க போகிறது கிடையாது, அவனுக்கு தெரிய போகிறது இல்லை. கரெக்டாக நிறைய டீட்டெயிலாக அப்படியே போட்டு தேய்ச்சி கீச்சு அப்படின்னு வச்சுருந்தா ஓவர் ஒர்க் ஆயிரும், அதுவும் கஷ்டம். சரி, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இது வரைக்கும் சரி, இதில் கொஞ்சம் போல் ப்ளூவை வந்து லேசாக தேய்ச்சி விட்டுறலான்னு பார்க்குறேன். ஏன்னா அந்த ப்ளூவை நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா அந்த ஷேடோவுடைய ரியலிசம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இப்போ இந்த இடத்துல வெறும் இதாக இருந்ததுக்கும் இப்போ ப்ளூ ஆனதுக்கும் கொஞ்சம் ரியலிசம் ஜாஸ்தியான மாதிரி இருக்கு. நிழல்ன்ற ஃபீலிங் வர ஆரம்பிக்குது, அப்படியே நிழல் மாதிரியே இருக்கு, நிழல்ன்ற ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. அப்போ அதே இதை வந்து இங்கேயும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்றப்ப அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பெயிண்ட் திக்காக இருந்தால் தான் இதில் ஏறும். லைட் டோன் மேலே வைக்கிறதுனால, லைட் டோன் வந்து மேலே வைக்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் ஏறும். அப்போ அந்த எல்லோடைய பிரைட்னஸ் குறைஞ்சது, அந்த பெயிண்டிங் அந்த அந்த எல்லோடைய பிரைட்னஸை குறைக்கிறோம். நம்ம எல்லோடைய பிரைட்னஸை குறைக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, அப்போ இந்த க்ரீனோடைய பிரைட்னஸையும் குறைக்கணும். அப்போ அதுக்கும் கொஞ்சம் போல் ப்ளூ வைக்கலாம். எத்தனை மணி வரைக்கும் ஃப்ரீ டைம் ஆகுமா சார்? நீங்கள் எடுக்கிற வழியே எடுங்க சார். எனக்கு 2:30க்கு சார், நீங்கள் 4 o'clockல முடிச்சிட மாதிரி பார்த்துப்போம் சார். சரி, ஓகே 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 சார். ஏன் டைமிங்க்கு 4 o'clock? ஆமாம் சார். ஓகே ஓகே. ஏன்னா நான் இன்னைக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன்.
ஓகே. பசங்க வந்துருவாங்க சார் 5க்கு. ஆமாம் ஆமாம் அதான் எப்போன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுன்னா ஆ. கரெக்ட்டா 2 ஹார்ஸ் இருக்கு. நமக்கு இருக்கு சார். 1 1/2 இருக்கு. ஹார்ஸ்க்கு மேல. ஆமாண்டா சார். சார் அவ்ளோ நேச்சுரலா வருது சார் நீங்க ப்ளூ ஆட் பண்ணதுக்கப்புறம். ப்ளூ அது அங்கே தான் வந்து அது அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு அது கரெக்டாக இருக்கணும். இப்போ அதே ப்ளூவை இந்த ப்ளூ நம்ம எங்க வச்சாலும் இந்த மாதிரி நேச்சுரலா இருக்குமா சார்? இல்ல ஷேடோ இருக்கும் பார்ட் இருக்கும். ஆ. அதாவது ஷேடோவில் வந்து ப்ளூ வச்சாதான் இன்னைக்கு அந்த அந்த கிளாஸ்லேயும் இதே பேச்சு ஓடிட்டு இருந்துச்சு. ம். ஷேடோவில் வந்து ப்ளூ வச்சாதான் அது வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா அதோட சைக்காலஜி என்னன்னா நமக்கு வந்து ஷேடோ எப்போ வரும்? லைட் இருந்தால் தான் வரும். ம். சரியா? இப்போ ஷேடோ லைட் இருந்தால் தான் வரும் அப்படின்னா லைட் வந்து எப்போ எந்த லைட் வந்து நம்ம வந்து காமனஸ்ட் லைட்டு பிரைட்டஸ்ட் லைட் மோஸ்ட் பவர்ஃபுல் லைட் சன்லைட். சரி. சன்லைட் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் லைட் அப்படின்ற. இப்போ நான் வந்து இந்த சைடில் இருந்த லைட் வர்றதுனால இந்த எட்ஜ் வந்து டார்க்காகவே விட்டுருவேன். இந்த எட்ஜை நான் கொஞ்சம் லேசாக அந்த இடத்துல ப்ளூ இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அது 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 ஃபுல்லா அது டச் பண்ணாம கொஞ்சம் லைட்டா. லேசா 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 அப்படியே டச் பண்ணிட்டு அந்த அந்த டார்க்கா இருக்கு இல்லையா, அந்த டார்க்கை எடுத்துடுறேன். ஓவரா டார்க்கா இருக்க மாதிரி காட்டல. ஆமா, ஆனா கீழே டார்க் வச்சிட்டு தான் எடுக்கணும். ஆ, அதாவது ஓகே. டார்க் வைக்காம ஒரு ஒரு மீடியம் டோனை மாத்திரம் வச்சு விட்டோம்னா அது டல்லா இருக்கும். ஃபேடட் மாதிரி எவ்வளவு ஆயிடும். ஆமா, எவ்வளவு லேயர்ஸ் நம்ம ஏத்துறோமோ, அதாவது நம்ம யோசிக்கிறோம் கீழே இருக்க லேயர் அப்படியே செத்து போயிடும் அப்படின்னு. கீழே இருக்க லேயர் மறையலாம், ஆனா சாகாது. போகாது. ஆமா, ம். அதுதான். அது தெரிஞ்சாதான் நம்ம வந்து அந்த அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து இந்த இந்த கிளைக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்டட் லைட் கொடுக்க போறேன். ம். அது கொஞ்சம் லேசாக க்ரீனிஷாகவே கொடுத்துட்றேன். ம். ஏன்னா அங்கே ப்ளூஸ் நிறையா வந்துருச்சு. கிரீன் கம் சரி, வித் ஒயிட் சார். க்ரீன், அதாவது ஆக்சுவலாக எல்லோ ப்ளூ ஒயிட். கிரீன் வெல்லோ. எல்லோ எல்லோ ப்ளூ ஒயிட். அது ஓகே சார். இதை யார் பார்க்க போறா? பார்க்குறவங்களே பார்க்கலையோ அப்பதான் அந்த ரியலிசம் வரும். அப்பதான் அந்த ரியலிசம் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல அந்த அந்த நெயில் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து க்ரீன் வச்சோம், கொஞ்சம் க்ரீனிஷாக வச்சோம். இதுக்கு வந்து கொஞ்சம் போல ரிஃப்ளெக்டட் லைட்னா கொஞ்சம் லேசாக விட்டுட்டு அது பக்கத்துல. ஆமாம் ஒரு வயலட் மாதிரி ஒரு டோன் வைக்கிறேன். அப்படி அப்போ ஹைலைட் அப்புறம் வரும் அதில். இப்ப இந்த வயலட் வைக்கிற போது ரியலிசமா தெரியும்ன்றது நீங்க நிறைய பெயிண்டிங் பண்ணும்போது கிடைக்கிற நாலேஜ்னாலயா இல்ல நிறைய கலர்ஸ் வச்சு பார்க்கும்போதா? இப்ப அந்த பர்பிள். ஒன்று பெயிண்டிங்கை வந்து கட்டாயமாக வந்து பெயிண்டிங்கை பார்த்து தான் கற்றுக்குறோம். அதாவது என்ன ஆகுதுன்னா மியூசியத்துக்கு ஆர்டிஸ்ட்டுகள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. எங்கெல்லாம் ஆர்ட்டை பார்க்க முடியுமோ அங்கெல்லாம் போய் ஆர்ட்டை போய் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா கட்டாயமாக மியூசியத்துலேயோ ஒரு ஷோலேயோ இல்லாட்டி ஒரு இவங்க வீட்டில் வந்து நிறைய பெயிண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா கட்டாயமாக நல்ல பெயிண்டிங்காக தான் இருக்கும். அப்போ அவங்க வீட்டில் போய் அதை போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பெயிண்டிங் எப்படி இருக்கும்ன்ற ஃபீலிங் வந்து நமக்கு கிடைக்குது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. வரும். ஆமாம், இப்படி இருந்தால் இது நல்ல பெயிண்டிங். அப்போ என்ன செஞ்சுருக்காங்க, அப்போ எப்போ வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்ற ஒரு யோசனை வரும். எப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்றது விளங்கும் நம்ம செஞ்சு பார்க்கும்போது தான். அப்போ நம்ம ஒரு புக்கில் பார்க்குறோம், ஒரு பெயிண்டிங் புக்கில் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இல்லை, அவ்வளோ ஈஸி. அப்போ நம்ம செஞ்சு பார்க்குறோம், என்னது அவங்க செஞ்சுருக்காங்க அது ரொம்ப நல்லா வந்திருக்கு, நம்ம செய்கிறது நல்லா வரலையே அப்படின்றப்போ ஒரு மியூசியத்துலேயோ யாரோ ஒருத்தர் வந்து அங்கே வந்து ஒரு டெமோ ஒன்று காட்டுறாரு, ஏன்னா வாட்டவர் என்னமோ ஒரு விஷயம் ஒன்று நடக்குது, நேரில் போய் ஒரு நல்ல ஒர்க்கை பார்க்க முடியும்.
ம். பார்க்கும்போது அதில் வந்து நமக்கு ப்ராப்ளம் அந்த அதை அவங்க செஞ்சாங்கன்னா நமக்கு டக்குன்னு ஓஹோ இப்படி செய்யணுமா, இப்படிதான் பண்றோம். இதுதானா விஷயம், அப்படி சொல்லு. ஆக்சுவலா ஷேடோ எனக்கு இப்ப அப்படிதான் சார் இருந்தது. மோஸ்ட்லி அதோட கலரோட டார்க் வச்சு பண்ணி எனக்கு அதுக்கப்புறம் நீங்க ப்ளூ ஆட் பண்ண ஓ இதுதான் ரியலிசமா வருதா ப்ளூ ஆட் பண்ணணும். ப்ளூ ஆட் பண்ணுறது, அதாவது அந்த ஒரு ஆப்ஜெக்டோடைய லைட்டர் டோனோ டார்க்கர் டோனோ தான் வரணும். இப்போ இந்த ம். இந்த இந்த ஆரஞ்சுக்கு இந்த இந்த ரெட் கலர் ஒரு அந்த ஃப்ரூட்டுக்கு கட்டாயமாக வந்து க்ரீன் கலரில் லைட் வைக்க முடியாது. ம். கரெக்ட். இல்லை, கட்டாயமாக க்ரீன் கலரில் லைட் வைக்க முடியாது. ம். அஹ், அப்போ அப்போ ஷேடோ ஒன்று இதில் வர வேண்டியிருக்கு. அப்படின்றப்ப வந்து ரெட் கலரையும் ப்ளூ கலரையும் சேர்த்து வைக்கிறது, அதுதான் அங்கே ம். இருக்கு. அப்ப ரொம்ப டார்க் ஆயிடாதா சார்? லைட் ஆக்கிக்கிறணும். ஓகே. லைட் ஆக்கி இங்கே இப்போ இந்த இடத்துல லைட் ஆக்கணுன்றதை யோசிச்சு பார்த்து லைட் ஆக்கிக்கிறணும். இப்போ இங்கே ரொம்ப லைட் ஆயிடுச்சு. இப்போ ம். நான் என்ன செய்யப்படுறேன், கொஞ்சம் போல் ரெட்டையும் கொஞ்சம் போல் ப்ளூவையும் ம். மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட வயலட் மாதிரி ஒரு டோனை கொண்டு வந்து அதில் ஒயிட்டை மிக்ஸ் பண்ணி எவ்வளோ தூரம் அப்புறம் நான் பார்த்துக்கணும். வச்சதுக்கப்புறம் தான் தெரியும். நான் இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்டட் லைட் ரிஃப்ளெக்ஷன். வைக்கிறேன். கொஞ்சம் போல எட்ஜில் கொஞ்சம் ரெட்டு விட்டுருக்கேன். ஓகே. நான் வந்து சரியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால தேய்ச்சி விடுறது எனக்கு கவலை இல்லை. என் கேன்வஸ் ம். வந்து கெட்டு போக போகிறதும் கிடையாது. அதனால ம். சரி, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதுக்கு ஹைலைட்டுக்கு போகிறேன். ஹைலைட்டுக்கு என்ன செய்ய போகிறேன், முதல்ல லிக்வின் எடுக்கிறேன். நான் முதல்ல லிக்வினை நல்லா ப்ரெஷ்ஷில் லோடு பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல வச்சு எல்லோவை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் திக்காக தான் வைக்கணும். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே ஒயிட் இருக்குது, அதில் கொஞ்சம் போல் ப்ளூ மிக்ஸ் ஆகிருக்கு. எனக்கு ப்ளூ மிக்ஸ் ஆகிறத பற்றி கவலை இல்லை, ஏன்னா நான் ப்ளூ மிக்ஸ் பண்ணணுன்ற முன்னாடியே டிசைட் பண்ணிட்டேன். அங்கே கொஞ்சம் போல் ஒயிட் இருக்குது, அந்த ஒயிட்டை யூஸ் பண்ணிடணும். அந்த கஞ்சாமட்டி தானம் இல்லை, அதையே ஒயிட்டை விடணும். ம். சரியா, இப்போ அவ்வளோ தூரத்துக்கு ஒயிட் வச்சாச்சு. இந்த கலர் வந்திருக்கு. இது அந்த இடத்துல வச்சா பிரைட்டாக இருக்குமா இருக்காதான்னு பார்க்கணும் நான். ம். அப்போ அந்த டார்க் பக்கத்தில் ஆடி வைக்கிறேன். ஓ, நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இப்போ அந்த இந்த டெக்ஸ்சரோடு அப்படியே கொண்டு போகிறேன். அதை அப்படியே அந்த இங்கே இங்கே இவ்வளோ தூரத்துக்கு தான் லைட் வரும், இவ்வளோ தூரத்தில் இருந்து குறைய ஆரம்பிச்சிடும் லைட் இல்லையா. ம். அப்புறம் கரெக்ட் சார். அதை லேசாக இழுத்து விடுறேன். அங்கே அந்த டெக்ஸ்சர் வருது, அந்த டெக்ஸ்சரை அப்படியே கொண்டு வரேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஹைலைட் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். சூப்பர் சார். அப்போ அந்த அந்த 3 டோன் தியரின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ம். இப்போ நான் வந்து 4வது டோன்னு ஒன்று கொண்டாந்தேன் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ இதோடைய ஷேடோ இந்த இடத்துல விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நான் இங்கேருந்து தான் லைட்டை வைக்கிறேன். ம். அவ்வளோதான், நிறுத்திக்கிறேன். ஏன்னா அதோட இது கீழே ஷேடோ வந்துருச்சு, விழுது இது மறைச்சு. கீழே வந்துருச்சு, இந்த இடம் கீழே வந்துருச்சு. அங்கே நான் அவ்வளோ தூரத்துக்கு வரல. இங்கே லேசாக இது விழுகுது, லைட் விழுகுது, ஹை லைட் விழுகுது. அதை அதோட நிறுத்திக்கிறேன். அப்போ செஞ்சு பார்க்குறேன், நல்லா இருக்கா கண்டினியூ பண்ணுறேன், நல்லா இல்லையா வேற என்ன மெத்தட் இருக்குன்னு யோசிப்பேன்.
இப்போ அங்கே ஒரு டெக்ஸ்சர் ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு, அங்கே என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன இருக்குன்றது வந்து நமக்கு தேவையில்லை. ம். யாரும் வந்து என்ன அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க போகிறது கிடையாது. ம். கன்வின்சிங்காக என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா போதும் அவங்களுக்கு. அதில் அந்த தண்ணி சொட்டில் ம். பேக்ரவுண்ட் கலர் வந்து அஃபெக்ட் பண்ணுது ம். அப்படின்றதுக்காக அதை வந்து லைட் ஆக்குறேன். ஓகே. லைட் ஆக்கிட்டு ஒரு ஹைலைட் அப்புறம் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். எனக்கு ஒரு டவுட் சார். இந்த ஆ டிராப்புக்கு பேக்ரவுண்ட்ல பிளாக் வந்து கர்வா இந்த நமக்கு வந்ததுல ஆ ஷேடோ. ஏன் நம்ம அதை இங்க பிளேஸ் பண்ணக்கூடாது? அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடாது? இது வந்து சுகத்தோட இருந்துச்சுன்னா அப்படி பிளாக் வரலாம். இங்கே இது வந்து இந்த ஆ. இடத்துல அந்த ஷேடோ இருக்கு இல்லையா, ஆமா. அது செவத்துல விழுகுது. அது சுகத்தில் விழுகிற ஷேடோ தான் இதில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகே. அந்த வாட்டர் வந்து அப்படி டேர்ன் ஆகுறப்ப அது மிரர் மாதிரி யூஸ் ஆகி இந்த ஆ. இதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால தான் அது டார்க்காக இருக்கு. ம். இது லென்ஸ் இது மாதிரி வேலை பார்த்து இந்த இடத்துல வந்து லைட்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுது. கான்சன்ட்ரேட் பண்ணுது. ஆனா இந்த டிராப்ஸ் வந்து செவத்துல விழல, ஹேங் செவத்துல ஆயிருக்கு. விழல. ஓகே சார். அதனால இது வந்து அவ்வளவு தூரத்துக்கு கிளியரா வந்து தெரியல அது. இத மாதிரி டிராப்ஸே நீங்க நிறைய வரைஞ்சிருப்பீங்கல்ல சார் நிறைய லேர்னிங்ல? வரைவேன், நிறைய வரைவேன் நான். அது இது அது 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 வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா, என்ன ட்ராப்பை காணோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. பெயிண்டிங்கை பார்த்துட்டு என்ன ட்ராப்பை காணோம், ஏழை ஏன்டா பேரை கெடுக்குறீங்கன்னு. அந்த எல்லோவே எல்லா இடத்துலயும் எல்லா பண்றது. இடத்துலையும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டா ம். அப்போ அந்த 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 ஒரு ஃபீலிங் வந்து எல்லா இடத்துக்கும் வர ஆரம்பிச்சிடும். ம். சார் நிறைய பெயிண்டிங்ஸ்ல ஆ யூஸ் பண்ண கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 கலர் 6 கலர் எடுத்தாங்கன்னா அந்த கலர்ஸே தான் மிக்ஸ் பண்ணி அந்த பெயிண்டிங் பூரா முடிச்சு வைக்கிறாங்க. ம் ம் அது வந்து ஓல்ட் மாஸ்டர்ஸ் பெயிண்டிங்ல நான் பார்த்து ம் அப்சர்வ் பண்ணேன். இது வந்து அவங்க கன்வீனியன்ட்டுக்காகவா இல்ல கான்ஷியஸா இத மாதிரி தான் பண்ணணுன்றதுக்காக அவங்க பண்றாங்களா? அதாவது அப்படி ரூல் கிடையாது. ம். அப்படி ரூல் கிடையாது. ஆக்சுவலாக வந்து 2 3 கலர் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தெரியுதே தவிர, ஆக்சுவலாக வந்து அந்த 2 3 கலர் தான் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஓகே. கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த 2 3 கலர் தான் ப்ராமினெண்ட்டாக தெரியும். ஏன்னா ம். இப்போ வந்து ஆஹ், ஆஹ், ஒரு ஒரு ராகம் ஒன்று பாடுறோம். ம். அந்த ராகம் பாடுறப்ப வந்து திடீர்னு வந்து அந்த ராகத்தை ஒட்டி இன்னும் ஒரு ராகம் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் சில பாகவதர்கள் வந்து என்ன செய்வாங்க, நாங்கள் இது கொஞ்சம் போல் எல்லோ வச்சிடுறோம் இதுக்கும். ம். ஓகே சார். ஆஹ், அந்த சில பாகவதர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த ராகத்தை லேசாக தொட்டு காட்டுவாங்க. ம். அதையும் அவங்க பாடுவாங்க. ஆமாம், அதை லேசாக அதை உள்ள கொண்டாந்து பாடி அப்படி நிறுத்துவாங்க அதை. ம். ஆஹ்,
அது அது ஒரு லிமிட் தான் போகணும். ம். அந்த ராகத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஆலாபனை எல்லாம் செய்யக்கூடாது. ம். ஒரு ஆலாபனை செய்யக்கூடாது. அந்த ராகத்தை வச்சுக்கிட்டு இப்போ நீ மியூசிக் எக்ஸ்பர்ட்டாக இருக்க போகிறோமா, நான் என்னத்தை வச்சும் உளறி வச்சு மாட்டிக்க கூடாது. சத்தியமா நீங்க சொல்ற எதுவுமே ஆலாபன எதுவுமே தெரியாது சார். அந்த அளவுக்கு சந்தோஷம். அப்போ லிமிட்டடாக தான் அதை யூஸ் பண்ணணும். அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணிச்சுன்னா ம். ஆஹ், ஏய் இது டூ மச்சா தெரியலையாப்பா அப்படின்றாங்க. ம். அது அட்லீஸ்ட் இந்த கர்நாடிக் மியூசிக் அதுக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கர்நாடிக் மியூசிஷியன்ஸை நம்ம ஊரில் வந்து ரொம்ப கர்நாடிக் மியூசிக், ஹிந்துஸ்தானி மியூசிக் நம்ம ஊர் ஆளுங்க ரொம்ப மதிப்பாங்க. ம். அதாவது அவங்க என்னமோ தெய்வ பிறவிகள்ன்ற மாதிரி எப்படியெல்லாம் செய்வாங்க. ஆமா சார். அது சரியோ தப்பிதமோ அது வேற விஷயம் இருக்கட்டும். அவங்களுக்கு அது கொடுத்தாங்கன்னா கொடுக்கட்டும். ஆனால் என்னன்னா அவங்களும் வந்து ஒரு கலைஞர்கள் தான், அவங்களும் வந்து ஒரு தொழில்காரங்க தான், அவங்களும் வந்து ஒரு ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு போகிறதுக்காகவும் அதை பயன்படுத்துகிறாங்க. ம். அதாவது அதுவும் ஒரு வேலைதான். ஆமாம், இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சரோ ரமண மகரிஷியோ ஆஹ், வேற எதுவும் இல்லை. போங்கடா நான் போகிறேன், நான் பாட்டுக்கு தனியாக இருக்க போகிறேன், வந்து என்னை பார்க்கணுமா, சரி பாரு, என்னை பார்த்துட்டு போ, அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து சும்மா தொந்தரவுலாம் பண்ணக்கூடாதுன்றவாங்க. ம். எனக்கு எதுவுமே வேணாம், நீ வந்து என்னமோ கொடுக்கறதா இருந்தால் எனக்கு வேண்டாம். ம். உனக்கு ஏதாச்சும் கேட்டீங்கன்னா நான் வந்து செய்ய எனக்கு தோணுச்சுன்னா செய்வேன். நீ என்னை வந்து அதை செய்யுங்கலாம் கேட்கலாம் முடியாது. அப்படிலாம் சில சில கண்டிஷன்ஸ் அவங்ககிட்ட ரொம்ப பக்காவாக இருக்கும் அதெல்லாம். ம். அப்படி இல்லை அவங்க. சரி, அது அது அவங்கள விட்டுரும். அது வேற என்னமோ சொல்கிறதுக்கு வந்தேன். இதில் கசல், உருது கசல் இருக்கு இல்லையா, ம். உருது கசலும் சரி, அந்த இவங்களுடைய பர்சியன் ம். அந்த 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 கசல்ஸ் பாடிக்கிட்டு இருக்கும்போது இதுலலாம் மிடில் ஈஸ்டில் அது நிறையா நடக்கும். இப்போ அந்த பெரிய பெரிய போய்ட்ஸை கூப்பிட்டுட்டு வந்து 2-3 போய்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து உட்காத்தி வச்சு இவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லுவார். அதை அதை அப்படியே கசல் பாடுற ஆளுகளும் வருவாங்க. அவங்க வந்து அப்படி கசல் பாடிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாரும் சுற்றி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. வா 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 வாலாம் சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. விளங்குதோ விளங்குலையே வா வான்னு சொல்லணும் அதெல்லாம். சார், இப்ப டொமேட்டோக்கு மேல வச்ச கலர் என்ன சார்? எல்லோ. எல்லோ தான். எல்லோ. நான் அது டொமேட்டோ அப்படின்ற பேரையே விட்டுட்டேன். ஓகே சார். ஒரு அந்த இடத்துல ஒரு பழம் இருக்கு. இப்போ நான் இந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சம் ட்ராமா காட்டுறதுக்காக கொஞ்சம் போல எல்லோ கொஞ்சம் போல வைக்கிறேன் நான். ம். இப்போ அவங்க அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது ம். சமயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அப்படியே போயிட்டே இருக்கும்போது என்னமாச்சும் ஒரு மிஸ்டேக் விட்டுட்டாங்கன்னா அந்த இதில் நான் பார்த்துருக்கேன். அது கசல் பாடிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் கொண்டு வந்துடும். கேட்டுக்கிட்டு இருக்க ஆளுகளுக்கு விளங்கிருச்சு அப்படின்னா ஏய்ன்றவாங்க, அடி 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 மரம் மரம்னு வாங்க, அடி என்ன மாச்சான் அடி, நீ பட் யாருக்கு விளக்குது, நீ பாட்டுக்கு போய் சொல்கிறதா இருந்தால் சொல்லுன்ற மாதிரி அவங்க நிறுத்திட்டு சாரி சாரி நான் வந்து எதுக்காக இதை சொல்ல வந்தேன் நான் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுப்பாங்க. அவ்வளவு ஒரு இது இருக்கும். இப்போ என்ன பேச வந்தோம்னா, இப்போ அந்த இதுபடி ஒரு லிமிட்டடாக தான் விஷயங்களை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஒரு விசிட்டிங் கார்டு ஒன்று ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபாண்ட்டு 2 ஃபாண்ட்டு தான் யூஸ் பண்ணலாம். வேற வேற ஃபாண்ட் நிறைய ஒரு 10 ஃபாண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஒரு வரைக்கும் ஒரு ஒரு ஃபாண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே அப்படி யூஸ் பண்ணுறது இல்லை. யூஸ் பண்ணோன்னா அசிங்கமாக தெரியும், டிஸ்டர்ப் ஆகும். அப்போ அப்போ அதே தான் இங்கேயும் வருது.
ஒரு ஒரு 3 கலர் எடுத்துக்கிறோம். ம் 2 கலர் எடுத்துக்கிறோம். அந்த 2 கலர்ல ம் வரக்கூடிய வெரைட்டிஸை யூஸ் பண்ணும். ம் அதான் புத்திசாலித்தனம். ஓகே. அதனால தான் அப்படி வர்றாங்க செய்கிறாங்களே தவிர ஆம், அதுதான் அவங்க பார்த்தாங்க அப்படி சொல்றதுக்கு இல்லை. ஓகே சார். சரியாம்மா, இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து அந்த சுகத்தை வந்து ஒரு டைமென்ஷன் கொடுக்க போகிறேன். இப்போ நான் இந்த ப்ரெஷ்ஷை வந்து கீழே வச்சுட்டு, இந்த ப்ரெஷ் வந்து இன்னும் அழுக்காக இருக்குது. இந்த ஒரு ப்ரெஷ் பரவாயில்ல, இந்த 2 ப்ரெஷ்ஷும் அழுக்காக இருக்குது. அதை ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு முதல்ல வந்து ஒரு டார்க் டோன் வந்து ஒரு சின்ன ப்ரெஷ் வச்சு இன்னும் கொஞ்சம் சுகம். சார். சரியா? ஒரு எப்போ நிறுத்தணுமோ அதுக்கு ஒரு 15 மினிட்ஸுக்கு முன்னாடி எனக்கு வந்து சொல்லிடுமா. சரிங்க சார். இல்லை, இந்த சுவரை கொஞ்சம் உடச்சி விட்டுருவோம் அப்படின்ற. ஓகே சார். என்ன செய்ய போகிறோம்னா, இந்த இடத்துல வெளியிலேருந்து அந்த உடஞ்சிருக்கிறது வருது. ம் நமக்கு லைட் இங்கேருந்து வருது. ம் சார், புக் எழுதுறதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் ஆச்சுல்ல சார் நமக்கு, நம்ம கிளாஸ் அப்ப? ஆமாம். அப்ப இப்ப அது இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கு சார்? ஒன்றும் ஆகலை. ஒன்னாங்களா? அது என்ன ஆகுதுன்னா, அது கரெக்டாக சரி எல்லாத்தையும் விட்டுறணுமா. அதாவது நான் டீச் பண்ண முடியாது கட்டாயமா. ஃபுல் ஃப்ளெஜ்டா உட்காரணும் நீங்க. ஃபுல் ஃப்ளெஜ்டு அதான் அது மாத்திரம் தான் செய்யணும். ம் அப்படி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றப்ப வந்து புதுசாக வந்து யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நிற்பாங்க. ஜாயின் பண்ணிடுறேன். ஆமாம். அதாவது இப்போ இந்த அக்ஷிதான்னு ஒருத்தி வந்தா. ஆ ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்க அந்த சின்ன பிள்ளை ஞாபகம் இருக்கா? ஆமா சார், உங்ககிட்ட படிச்சாங்களே. ஆமாம், குட்டி பிள்ளை. இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவ கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தா. இப்போ பரவாயில்ல. ம் அவள் வந்த உடனே அவளுக்கு டீச் பண்ணியே ஆகணும்னு எனக்கே தோணிடுச்சு. ம் அப்படின்றப்ப புக் எழுதுறத அப்படியே விட்டேன். ஓகே. இப்போ அம்ரிதான் இன்னொருத்தி வந்திருக்கா. அவள் வந்து ஃபைனான்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கா. ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் நான் கொடுக்கல, நான் பொதுவாக ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன். ம் அப்படின்றப்ப அது அந்த அந்த வேலை அப்படின்ற அதோடு நின்றுது. அப்படி புது வேலை தான் வந்துட்டே இருக்கு. புது வேலை இன்னொன்று வந்துடுது. சரி அம்மா, இதை அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ இந்த இடத்துல எல்லாம் சுவர் உடஞ்சி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி கொண்டாந்துடணும். ஓகே சார். இப்போ லைட் வந்து நமக்கு இங்கேருந்து வருது. ம் இங்கேருந்து வருதுன்றப்ப நான் ஒயிட் எடுக்கணும். ஒயிட் எடுத்துக்கிறேன். வச்சு லேசாக தேய்ச்சி விட்டோம்னா போதும் நமக்கு. ஓகே சார். எந்த ப்ரெஷ் எடுக்கணுன்றதை நான் வந்து கேர்ஃபுல்லாக டிசைட் பண்ணணும். 2 ப்ரெஷ் வேலை பார்க்கும். ஒரு ப்ரெஷ் தேய்ச்சி விடுறது, தேய்ச்சி தான் விட்டாகணும். கலர் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போகிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. இது அவ்வளோ தூரத்து ஈஸியாக இருக்காது கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போகிறது. நான் ஓகே சார். தேய்ச்சி விடுறதுலையும் இதை கொஞ்சம் போல எடுத்து இங்கே செஞ்சிடும். அந்த இடத்துல அந்த ஒயிட் வச்சோம்னா நல்லாயிருக்கும். அந்த ஒயிட் வைக்கிறது கொஞ்சம் ஒரு எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யும்.
டைரக்ட் ஒயிட்டே வச்சுட்டீங்களா சார்? ஆமாம், அதை கொஞ்சம் லென்ஸ்டு ஆயில் சேர்த்தா லேசாக கொஞ்சம் டல் ஆகும் இல்லையா? நல்லா அவ்வளோதான், ஓகே. டல் ஆனது அவ்வளோதான். அது அந்த ஆணி இருக்கிற மாதிரி. திருப்தியே இருக்காது. என்ன செஞ்சுருக்கோம், இன்னும் கொஞ்சம் போல வைப்போமா அப்படின்னு தோணும். என்னன்னா, இப்போ நான் அந்த இதை வந்து வளைக்கிறேன் கொஞ்சம் போல. அதாவது இந்த 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 ஒரு பீஸை இந்த இடத்துல அந்த இருந்து இதை வால் தூக்க போகிறேன். இது மேலே அந்த பூசி இப்போ பெயிண்ட் வந்து பேந்து வந்துக்கிட்டு இருக்கு, அப்படியே இதை லேசாக தூக்கிட்டு இருக்குன்னா, அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் போல ஷேடோ இருக்கும். இல்லை, அந்த இடத்துல கொஞ்சம் போல ஷேடோ இருக்கும். ஓகே சார். அந்த இடத்துல கொஞ்சம் ஷேடோ வருது, இந்த இடத்துல கொஞ்சம் ஷேடோ வருது. ம். அப்போ அந்த இடத்த கொஞ்சம் கீழே தள்ளிட்டு இந்த இடத்த மேலே தூக்குறது ஈஸி. ம். இப்படி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒயிட்டை கொண்டு வரோம். நான் வந்து பியூர் ஒயிட் வைக்கிறேன். ம். ஓகே. திக்காக பெயிண்ட் வைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா அது பெயிண்ட் வெளியே வர மாதிரி உறிஞ்சு வர மாதிரி இருக்குல்ல சார்? ஆமாம், உறிஞ்சி வர்ற ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக வைக்கணுன்றது தேவையில்லை, அங்கங்கே வச்சு விட்டாலே அது என்னமோ எல்லா இடத்துலையும் இருக்கிற வந்து ஒரு 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 பிரமையை காட்டும். ஓகே. இப்போ நான் வந்து அதே இதை இங்கே கொண்டு வரேன், இதுக்கும் எடுத்துகிட்டு வரேன். இந்த கிராக்ஸ பண்ணிட்டு அந்த வாட்டரோட ஷேடோ பண்ணிருக்க கூடாதா சார்? பண்ணா எதுமா இந்த லைன்ஸ் நம்ம அப்படி அப்படி டிசைட் பண்ணலை ஆக்சுவலாக. ஓகே. செய்யலாம், ஆனால் அப்படி டிசைட் பண்ணல. என்ன டிசைட் பண்ணோன்னா, அந்த இடத்துல வாட்டர் வருதுன்றது கிராக்கை வந்து இன்னைக்கு நம்ம யோசிச்சது. இன்னைக்கு யோசிச்சு. ஓகே. ஒரு டைமென்ஷன் கிரியேட் பண்ணுறதுனால ம். அந்த இடத்துல ஒரு ட்ராமா ஒன்று நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வருது, அங்கே என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு.
அந்த டைமென்ஷன் இல்லாமல் இருந்தால் அந்த இடம் டல்லாக இருக்கும். சூப்பர் சார். சரி அம்மா, இப்போ வந்து நம்ம வந்து சரியலிசம் ஒரு பெயிண்டிங் செய்கிறோம், சரியாக செஞ்சிட்டோம். இனி வந்து சரியலிசத்தை வச்சுட்டு நான் இப்படி ஒரு தீம் ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அதாவது சரி, ஒரு சரியலிசம்ன்றப்ப சாமி படங்கள் செய்கிறது வந்து கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருக்கும் இல்லையா? சாமி படங்கள் வர்றது சரியலிசம் வரும் வரும் நிறைய வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு தீம் ஒன்று எடுக்கிறோம். நரசிம்மாவதாரம் ஒன்று வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது. ரைட், நரசிம்மாவதாரம் நான் செய்கிறேன் அப்படின்னா என்னென்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம். சார் ரெட் அப்ளை பண்ணுறீங்களா சார்? ஆமாம், ரெட் அப்ளை பண்ணி அது உள்ளே வந்து செங்கலோ என்னமோ சம்திங் தெரியுது உள்ள. அதாவது நமக்கு என்ன வேணாலும் செய்யலாம், ப்ரொவைடட் நமக்கு வந்து என்ன செய்யணுன்றது கிளியராக தெரிஞ்சிருச்சு. இது செஞ்சால் இது வரும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சு நம்ம செஞ்சு அது கரெக்டாக கொண்டு வர முடிஞ்சுன்னா என்ன வேணாலும் நம்ம செய்யலாம். ஓகே சார். இப்போ இந்த சைடில் வந்து நான் வந்து ஒரு டார்க் வச்சேன் அப்படின்னா அந்த சுவர் வந்து அந்த இடம் உடஞ்சிருக்கிறது வந்து டக்குன்னு தூக்கிடும். சரியம்மா, வேற என்ன செய்யணும்னு தோணுது? வேற எனக்கு தோணுது சார். சூப்பராக இருக்கு சார். ஒரு ஒரு கம்ப்ளீஷன் ஒன்று வந்துருச்சு. அதாவது டைமென்ஷன். ஆமாம், டைமென்ஷன் கிரியேட் பண்ணுறோம். டைமென்ஷன் கிரியேட் பண்ணுறோம். இப்போ ஸ்டோரின்னு நான் சொல்கிறது வந்து இதை பார்த்தா என்ன சொல்லுவோம்? அது ஆணின்னு சொல்லுவோமா, ஸ்க்ரூன்னு சொல்லுவோமா? அந்த மேலே அந்த கட் பண்ணியிருக்கிறதுனால அது ஸ்க்ரூ. லைன் போட்டதுனால அது போடாமல் விட்டுருந்தோன்னா, போடாமல் அது கட்டமாக போட்டுருந்துச்சுன்னா அது வந்து ஆணி. இப்போ இங்கேருந்து வந்துகிட்டு இருக்கிறது பச்சை கலரில் இருக்கிறதுனால ஒரு செடி. அது இது வந்து அந்த அந்த ஷேப்பும் அந்த கலரும் சேர்ந்து அது ஒரு பூ. சூப்பராக இருக்கு சார். இது வந்து ஒரு இலை, இதுவும் இலை, இதுவும் இலை. இந்த இலை பழுத்து போயிருக்கு. அப்படி இதைத்தான் ஸ்டோரின்றோம் நம்ம. அப்போ அப்போ இன்னும் 10 மினிட்ஸ்ல முடிச்சிருவோம் சார் கிளாஸ். முடிச்சிடலாமா? ஆ அவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிட்டேனா? சரியா? சூப்பராக இருக்கு சார். கையெழுத்தை போட்டுருவோமா? போட்டுடலாம் சார். கையெழுத்தை போட்டுற வேண்டியதான். கையெழுத்துன்றது ஒரு தடவை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் தெரியுமா? ஆமா. பெயிண்டிங்கில் அப்படி கிடையாது. எத்தனை தடவை போட்டுக்கலாம். அதாவது அது கரெக்டாக பிகாசோ வந்து கையெழுத்தை வந்து எழுதுவாப்புல. ஒரு ஒரு எழுத்தா PICC எழுதிட்டு அதை திரும்ப டச் பண்ணுவாப்புல. வீடியோ இருக்கு, அவர் அப்படி டச் பண்ணுற வீடியோ 22 இன்னைக்கு இல்லை? ஆமாம் சார். என் பையன் தான் சார் உங்களை பார்க்கணும்னு சொன்னான். ஒரு கிளாஸ் அவனை ஜாயின் பண்ணி விட்டேன் பார்க்கணும்னா. ஓ அப்படியா? அவரு லாஸ்ட் நம்ம பேட்ச் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பான். நீங்க சொல்ற ஸ்டோரிஸ், பிலாசபி எல்லாம் கேட்டுட்டே இருப்பான். ஓகே ஓகே. ஐ வாண்ட் டு மீட் ரஞ்சித் சர்மா அப்படின்னு. ஒரு நாளைக்கு சரி மீட் பண்ணிடுவோம்.
கண்டிப்பா சார். கண்டிப்பா ஒரு சார். நாளைக்கு ஒரு மீட் கிளாஸ்ல பண்ணிடலாம். வரும் சார். ஆமாம். இது இது நான் இந்த இந்த இதுக்கு இந்த ம். இந்த தண்ணிக்கு இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று வச்சுருவோம். ம். அப்படியே ஒயிட்டை தூக்கி அப்படியே வைக்கிற மாதிரி ஒரு ஹைலைட் ஒன்று வச்சுருவோம். அவ்ளோ ரியலா இருக்கு சார் அந்த ஃப்ளவர். ஃப்ளவர் வந்துருச்சு, ஒன்றுமே செய்யலை ஆக்சுவலாக. இல்லை, லேசாக அப்படின்னு ஆனா வச்சு டச் நீங்க பண்ணதை உங்களோட தவிர. பிரஷ் ஸ்ட்ரோக்ஸ் அவ்ளோ அழகா வருது சார். இது இப்படி வந்தால் இப்படி இருக்குன்றது வந்துமா செஞ்சு பார்க்குறப்ப ம். ஆக்சுவலாக கரெக்டாக வர்றதை விட ம். தப்பிதமாக வர்றதுல தான் நிறைய கற்றுக்குறோம் நம்ம. ம். அது தப்பிதமாக வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, இப்படி வரக்கூடாது அப்படின்றது தெரியுதா? அப்போ இப்படி வரக்கூடாதுன்னா அப்புறம் இப்படி தான் வரணும், எப்படி அப்படி வரணும்? ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆ. எப்படி வரணும் அப்போ? சரி, இப்படி வரக்கூடாதுயா, ஒத்துக்கிட்டாச்சு. எப்படி வரணும்? எப்படி வரணும் அப்படின்றப்ப தான் தேட ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் நம்ம வந்து அடுத்த ஆர்டிஸ்ட்டுகளை போய் பார்க்க ஆரம்பிக்கிறோம், மாஸ்டர்ஸை ம். போய் பார்க்க ஆரம்பிக்கிறோம். மாஸ்டர்ஸை பார்த்தா அவங்க என்ன தான் செஞ்சுருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றுமே செய்யாமல் லேசாக கொஞ்சம் போல் இப்படின்னு வச்சு எழுப்பி விட்டுருப்பான். ம். அவன் எங்கே இருந்தரா இதை எழுப்பி விட்டுருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்து எடுத்திருப்பான். ம். இப்படியே பெரிய ஒரு செயின் ஒன்று போகும். ஆக்சுவலா இந்த ஆர்ட்ன்றது நிறைய ரெஃபரல் நம்ம பார்க்குற விதங்களை அப்சர்வ் பண்றது என்ன சார்? ஆமாம் நிறைய ஆமாம், எப்படி நம்ம அதை வந்து எடுத்துக்கிறோன்றது இருக்கு. எடுத்துக்கிறது இருக்கு. ஆஹ், இந்த எம்ஓபி ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஜென்ரலாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றப்ப இப்போ நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் சீனியர்ஸாக இருக்கீங்க, அந்த மாதிரி நிறைய சீனியர்ஸும் வருவாங்க ம். ஸ்டூடெண்ட்ஸாக. இப்போ ம். இதில் கான்பூரில் வந்து ஒருத்தர் இருக்கார், பேர் என்ன, குமாரன் சம்திங். ம். யாருன்னா அவர், ஓ அங்கே ப்ரொஃபஸர், அவர் ஹெச்ஓடி. ம். ம். ரூபா நோட்டுக்கு இந்த ஆறுன்றது டிசைன் ஒருத்தர் பண்ணார்ல அவர். ம்ஹும். ஆமாம், சரியான இன்டெலெக்சுவல் மேன். ம். அவர் வந்து, சார் நீங்கள் இதுக்கு வர்றப்ப, டெல்லிக்கு வர்றப்ப கட்டாயமாக வந்து எனக்கு சொல்லுங்க. ஆ. என்னத்துக்குன்னா, அந்த மாடர்ன் ஆர்ட் கேலரியில் போய் அந்த ம். பெயிண்டிங்ஸ் எல்லாம் என் கூட சேர்ந்து பார்க்கணும். அது ஒரு வியூ சார். ஆமாம் உண்மையிலே ஒரு ஆர்டிஸ்ட் கூட போகும்போது இருக்க வியூ வரல. நாங்க ஆமாம், தனியா பார்ப்போம். கதை கதை சொல்கிறது. ஆ. அதாவது உங்களை மாதிரி இருந்து இதுகளை வந்து இந்த ஆளுகளை பற்றி கதை சொன்னது நான் வேற யாருமே கேட்டதில்லைன்னு. ஆக்சுவலாக என்னன்னா, நான் அவங்களோடலாம் பழகியிருக்கேன். ம். சுனில் தாஸ், குல்கர்னி, அல்ஃபான்சோ, பாஸ்கரன், ம். இப்படி இப்படி நிறைய ஒரு 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 வண்டி ஆட்கள், அவங்களோடலாம் பழகியிருக்கேன். அந்த பழகுனதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்கள பற்றி நிறைய கதைகள் வரும். ம். இப்போ அல்ஃபான்சோ ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா, ம். பெயிண்டிங் செஞ்சிட்டு இருக்கும்போது இப்படி நடந்துச்சு, ம். அந்த அந்த பெயிண்டிங்கை வந்து பார்த்தோம்னா, அந்த அந்த கதையோடு சேர்த்து அந்த பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஆமாம் ஆமாம், ஸ்டன்னிங்காக இருக்கும். அடேங்க அப்பா. இதில் என்னன்னா, நான் வந்து ஆக்சுவலாக நேரில் நின்று பார்த்துருக்கேன். நான் ம். ஒரு ஜாப்பனீஸ் மாஸ்டர் ஒருத்தர், ஜாப்பனீஸ் மாஸ்டர் ஒருத்தரோட பர்த்டேக்கு என் பாஸ் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ம். என் பாஸ் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கல்ச்சரல் அம்பாசிடர் மாதிரி. எந்த ம். கண்ட்ரிக்கு போனாலும் மார்த்தன் சிங் அப்படின்னா வர பார்க்கணும் அப்படின்றவங்க. ம். இவர் வந்து இப்படி, நான் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், ஜாப்பனீஸ் பெயிண்டிங்ஸ் நிறையா செய்வேன் அப்படின்றது தெரிஞ்சு, நீயும் வா கூட்டிகிட்டு போய் எனக்கும் சேர்த்து பெர்மிஷன் வாங்கி கூட்டிகிட்டு போயிருக்காரு. ம். அப்போ உட்காந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த மாஸ்டர் வந்து திரும்பி
சத்தமே போடக்கூடாது, கம்முன்னு உட்காந்துருக்கணும், அசைய கூட கூடாது, இருமல் கூட இருமக்கூடாது. அப்போ திருப்பி கூப்பிட்டு அந்த அசிஸ்டண்ட்டை வந்து கேட்குறாரு என்னமோ. அப்போ வந்து என்ன அந்த ஆள் கூப்பிட்றாரு வான்னு. ம். செருப்பு இருப்பெல்லாம் இல்லாமல் ஒரு சாக்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க, அதை போட்டுட்டு தான் தெரியணும் உள்ள. ம். அது பக்கத்தில் ஒரு 2 அடி தள்ளி உட்கார்றேன். அந்த குத்த வச்சு உட்கார்றேன். இல்லை கொஞ்சம் இப்படி முன்னாடி வாடுறாரு. ஒரு அடி தள்ளி உட்காரேன், இன்னும் கொஞ்சம் முன்னாடி வர்றாரு. அப்படின்ட்டு அந்த ஒரு கையை காட்டி பேப்பர் எடுக்க சொல்கிறாரு. பேப்பர் எடுத்து அப்படின்னு வைக்கிறேன். அந்த ப்ரஷ்ஷை எடுத்து வரைய ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அந்த பெயிண்ட்டும் அந்த அவங்க அந்த கல்லில் உரசி அந்த கருப்பு இங்கு ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அது ப்ரஷ்ஷு எல்லாமே கொண்டாந்து வச்சுட்டாங்க. என்னை கூட செய்ய சொல்கிறாரு. ம். செஞ்சிட்டு இருக்கும்போது என்னமோ ஒன்று சொல்கிறாரு, இருந்தாலும் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாப்புல. அந்த அந்த ஸ்பீடு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், உனக்கு சரியாக வருதுன்றதுக்கு ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடாதுன்றாரு. வெயிட் அதை மெயின்டைன் பண்ணணும் அந்த ஸ்பீடை. ஸ்பீடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் அதோடைய மீனிங் வந்திருக்கும். சும்மா ஒரு கோடு போட்டிருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. 2-3 கோடு போட்டிருக்காரு, ஆனா அந்த மீனிங் வேறு இருக்குன்றாரு. அது அவங்க சொல்ற ஸ்பீட்ல மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணணும்ன்ட்டு அது பேசிக்கிட்டே இருந்தார். டக்குன்னு ப்ரஷ் வந்து கை தழுவி கீழே விழுந்துருச்சு. அவர் பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தார் அந்த பேப்பர் மேலே. எழுதிக்கிட்டு இருக்காரு ஒரு விஷயம், டனாக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, டாங்கா டனாக்கா அப்படின்வாங்க, அது அது செஞ்சிட்டு இருக்காரு. காலிகிராஃபி. ப்ரஷ்ஷு கீழே விழுந்துருச்சு. நான் அப்படின்ட்டேன். அவர்கிட்ட சொல்கிறார், ஜாப்பனீஸில் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட சொல்கிறாரு, அந்த ஆள் இன்டர்பிரேட்டர், ஒன்றும் கவலைப்படாத, அது என்னமோ ஒன்று விஷயம் எழுதியிருக்காரு மீனிங், அது அப்புறம் தான் அவர் தான் சொல்லணும். மீனிங் எப்படி மாற்றிடுவோன்ட்டார். அந்த புள்ளி விழுந்துச்சுல்ல, அதுக்கான மீனிங்கை நம்ம மாத்திரும். ஆமாம், அதை வச்சு இன்னொன்று வேறு மாதிரி எழுதி வேற ஒரு கதையாக கொண்டு போயிடலாம் அப்படின்றாங்க. சூப்பர் சார். இல்லை இது இது அந்த பெயிண்டிங்கை காட்டி பேசினா எப்படி இருக்கும், இந்த பெயிண்டிங் செஞ்சுட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். அது ஒரு நல்ல மூமெண்ட். ஆமாம், அது மாதிரி நிறைய லக்கு, எனக்கு சரியான லக்கு, நிறைய விஷயங்களை இப்படி பார்த்தது. சரி அம்மா, நான் இதை அனுப்பி விடுறேம்மா ஃபோட்டோ. ஓகே சார். இதை என்னோட கம்ப்ளீட் கிளாஸ் பண்ணிடலாம். சார், இது வரைக்கும் முடிச்சுட்டு உங்களுக்கு அனுப்புறேன் சார். நான் இது வரைக்கும் முடிச்சுட்டு உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே 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 ஃபர்ஸ்ட் டைம் நியூ பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகேம்மா ஓகேம்மா. அடுத்து